ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுஷ் நடிப்பில் வெளிவந்த குபேரன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் சீன் வரையும் படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு, நொறுக்கி விட்டாருன்னு சொல்லணும் தனுஷ். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பிச்சைக்காரனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒரு பிச்சைக்காரன் தான் நம்ம தனுஷ் சார். ஸோ அது எதனால அந்த பிச்சைக்காரங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த வில்லன் எதனால தனுஷ் வந்து பிச்சைக்காரன் லெவல்ல இருந்து ஒரு பணக்கார லெவலுக்கு எப்படி போறாரு, அதுல என்னென்ன மாதிரி விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி. ஸோ படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வர அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, ஒரு பிச்சைக்காரன்ட்ட கூட நம்ம பக்கத்தில் உட்காந்து சரிசமமாக நம்ம யாரு, நம்ம என்ன லெவலு அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஒரு தன்மையை வந்து இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ அங்கங்கே வந்து நீங்களே இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வேற யாரையும் ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்தா கூட நீங்கள் எப்படி இறக்கப்படணும், என்ன மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டைரக்டர் வந்து அதிகமாக பிச்சைக்காரங்களோட பேசி பழகியிருப்பார் போல. ஏன்னா அந்த அளவு ஃபீலிச்சு. பெரிய பெரிய இருக்கிறதுல பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, தனுஷ் அவரோட நடிப்பு தான். உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு நடிப்பு அரக்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவு நொறுக்கிட்டாரு நடிப்புல. ஸோ இந்த நாக சைத்தன்யா கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு கெஸ்ட் ரோலாக வந்து வேற லெவலில் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா அவர் அந்த ரோல் வந்து வேற லெவலில் நொறுக்கி விட்டுருந்தாரு. ஒரு வில்லன் கேரக்டராகவும் ஒரு ஹீரோ கேரக்டராகவும் ரெண்டும் கலந்தும் ஒரு விஷயம் பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஷ்மிகா மந்தன் வந்து ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. ஓவரால் சொல்லணும்னா ஃபேமிலியாக போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கொண்டாட வேண்டிய படம் இது ஒன்று. ஆக்சுவலாக அந்த படத்துல வந்து ஒரு மனுஷனை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி பார்க்கணும், அவன் பிச்சையே எடுத்திருந்தாலும் அவனை நம்ம எப்படி ஒரு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்கிறத அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். என்ன நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். பாய்.